அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நெல்லை வீரவநல்லூரில் பள்ளி வாகனங்கள் தீ வைக்கப்பட்ட சம்பவத்தில் அதிர்ச்சி தகவலானது வெளியாகி இருக்கிறது. பள்ளி பேருந்து மீது பெட்ரோல் குண்டு வீசி தாக்குதல் நடத்தப்பட்டதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது குறித்த விரிவான விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜா. ராஜா, என்ன நடந்தது? இந்த குற்றச்சம்பவத்தில் ஈடுபட்டது யார் அப்படின்றது தெரிய வந்திருக்கிறதா? விசாரணையில் கிடைக்கப்பட்டிருக்கும் தகவல்கள் என்னென்ன? வணக்கம். திருநெல்வேலி மாவட்டம் வீரவநல்லூர் அருகே உள்ள மணப்பாரநல்லூர் வடக்கு தெருவைச் சேர்ந்தவர் நல்லக்கண்ணு. இவர் விவசாயியாக இருக்கிறார். இவருக்கு முத்துலட்சுமி என்ற மனைவியும் ஒரு மகனும் உள்ளனர். இதில் வீரவனில் உள்ள ஜான் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வருகிறார். மாணவனை பள்ளி ஆசிரியர்கள் கடந்த 4ஆம் தேதி கண்டித்ததாக கூறப்படுகிறது. 7ஆம் தேதி பள்ளிக்கு வரும்போது பெற்றோருடன் வர வேண்டும் என அறிவுறுத்தியதாக தெரிகிறது. இதில் விரக்தியடைந்த சபரிக்கண்ணன் விடுமுறை முடிந்து கடந்த 7ஆம் தேதி பள்ளிக்கு வந்துள்ளார். அப்போது பள்ளி வாசல் அருகே சபரிக்கண்ணன் மறைத்து வைத்திருந்த வயலுக்கு பயன்படுத்தும் களைக்கொல்லி மருந்தை எடுத்து குடித்துவிட்டு பள்ளிக்குள் சென்றுள்ளார். இதனையடுத்து பள்ளியில் காலை வழிபாடு நடக்கும் போது மயங்கி விழுந்த நிலையில் அவரை ஆசிரியர்கள் மீட்டு சேரன் மகாதேவி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக பெற்றோர் மதுரையில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். அங்கு 10 நாட்கள் சிகிச்சையில் இருந்த சபரிக்கண்ணன் சிகிச்சை பலனளிக்காமல் நேற்று உயிரிழந்தார். இது குறித்து தகவல் இருந்த அவரது உறவினர்கள் நெல்லை அம்பாசமுத்திரம் பிரதான சாலையில் வீரநல்லூர் காவல் நிலையம் முன்பு மாணவரின் சடலம் வந்த வாகனத்துடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 20 நிமிடத்துக்கு மேலாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது. காவல்துறையின் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று உறவினர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி சபரிக்கண்ணன் உறவினர்கள், பள்ளி தாளாளர், ஆசிரியர், வகுப்பு ஆசிரியர்கள் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிய வேண்டும் என்ற கோரிக்கையும் விடுத்தனர். இது குறித்து அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என உறுதியளித்தை அடுத்து சபரிக்கண்ணனின் உறவினர்கள் கலைந்து சென்றனர். இந்த நிலையில் நள்ளிரவு நேரத்தில் பள்ளியின் வளாகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த 2 பேருந்துகளுக்கு மர்ம நபர்கள் பள்ளி வாகனம் மீது பெட்ரோல் குண்டு வீசியதாக முதற்கட்ட தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பள்ளியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை வைத்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுவன் இறந்து ஆத்திரத்தில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்டதா என போலீசார் பல்வேறு கோணங்களிலும் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி ராஜா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.